ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ளுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தானியேல் 8ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தானியேலுக்கு செம்மறியாடு மற்றும் வெள்ளாட்டு கடாவை குறித்த தீர்க்க தரிசனத்தை காண்பித்தார். இதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதுல செலூக்கிய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்கிறவர் எப்படி யூதர்களை துன்புறுத்தி எருசலேம் தேவாலயத்தின் பலிகளை ஒழிய பண்ணினார் என்கிறத குறித்தெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் மத்தாதியாஸ் என்கிற ஒரு வயதான ஆசாரியனும் அவரோட 5 மகன்களும் சேர்ந்து ஆன்டியோகஸ்க்கு எதிராக கலகம் செய்தாங்க. மத்தாதியாஸோட மகன் ஜூடாஸ் மக்காபியஸ் தலைமையில இந்த கிளர்ச்சி நடந்ததால இதே மக்காபியன் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மக்காபியன் கிளர்ச்சியினால யூதர்கள் செலூக்கிய சாம்ராஜ்யத்திலிருந்து அவங்களோட சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாங்க. இதுக்கப்புறம் மத்தாதியாஸோட வம்சாவளியினர் ஹஸ்மோனியன் டைனாசிட்டியை உருவாக்கினாங்க. இந்த ஹஸ்மோனியர்கள் பிரதான ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் யூதேயா தேசத்தை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக ஆளுகை செய்தாங்க. இதுக்கப்புறம் கிமு 63ல ஹஸ்மோனியர்களுக்கு உள்ளாடியே பிரதான ஆசாரியர் பதவிக்காக 2ஆம் அரிஸ்டோபலஸ் மற்றும் 2ஆம் ஹிர்கானஸ்க்கு நடுவுல ஏற்பட்ட மோதலினால ரோமானிய ஜெனரல் பாம்பே என்கிறவர் இவங்களோட மோதலுக்கு நடுவே இடைப்படுறார். இப்படி ரோமானியர்களோட இடைப்படுதல்னால ஹஸ்மோனியன் டைனாஸ்டி பலவீனம் அடைய ஆரம்பித்தது. ஹஸ்மோனியன் டைனாஸ்டில ஒரு உயர் பதவியில இருந்த ஒருத்தோட மகன் பெயர் ஏரோது. இவர் பிறப்பால ஒரு ஏதோமியன், அதாவது ஏசாவோட வம்சத்தை சேர்ந்தவர். இவர் கிமு 47ல யூதேயா தேசத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். மார்க் ஆண்டனி மற்றும் ஆக்டோவியனோட தயவுனால ரோமன் செனேட் ஏரோதை கிமு 40ல யூதேயா தேசத்துக்கு ராஜாவா நியமிக்கிறாங்க. கிமு 37ல ஏரோது ஹஸ்மோனியர்களோட கடைசி ராஜா 2ஆம் ஆன்டிகோனஸை தோற்கடித்து எருசலேமை கைப்பற்றி ஹஸ்மோனியன் டைனஸ்டியை முடிவுக்கு கொண்டு வந்து அவரோட ஆட்சியை பலப்படுத்துறார். ஏரோது கிமு 37ல இருந்து கிமு 4 வரைக்கும் யூதேயா தேசத்தை ஆட்சி செய்தார். இவர் ராஜாவானதுக்கு அப்புறம் ஹஸ்மோனியன் டைனாஸ்டியில இவருக்கு போட்டியாளர் யாரும் இருக்கக்கூடாது என்கிறதுக்காக அவரோட மனைவியின் சகோதரர் பிரதான ஆசாரியர் அரிஸ்டோபுலஸை அவரோட அரண்மனையில இருக்கிற நீச்சல் குளத்துல மூழ்கடித்து கொலை செய்தார். அதோட இவர் அவரோட மனைவி மரியம்னே, அவங்களோட 2 மகன்கள் கூடவே மரியம்னேயோட அம்மாவையும் கொலை செய்தார். அவரோட ஆட்சிக்கு யாரெல்லாம் அவர் போட்டியாளராக பார்க்கிறாரோ எல்லாரையும் கொலை செய்தார். அகஸ்டஸ் சீசர் ஏரோதை குறித்து சொல்லும் போது, ஏரோதன் குழந்தைகள்ல ஒருவனாய் இருக்கிறதை விட அவரோட நாயா இருப்பது நல்லதுன்னு சொல்றார். அந்த அளவுக்கு ஏரோது பதவி ஆசை பிடித்தவராகவும் மற்றவர்களை போட்டியாளராகவும் எண்ணினார். இயேசு பிறந்து கொஞ்சம் மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து எருசலேமுக்கு வராங்க. அவங்க எருசலேமுக்கு வந்த உடனே ஏரோது ராஜா கிட்ட வராங்க. அவங்க ஏரோதை பார்த்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம்னு சொல்றாங்க. ஏரோது இந்த புதிய ராஜாவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவரும் எருசலேம் நகரத்தார் எல்லாரும் ரொம்ப கலக்கமடைகிறாங்க. உடனே ஏரோது பிரதான ஆசாரியர் ஜனதன் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்னு அவங்க கிட்ட விசாரிக்கிறார். அதுக்கு அவங்க மீகா 5:2ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி கிறிஸ்து பெத்லஹேம்ல பிறப்பார்னு சொல்றாங்க. உடனே ஏரோது தந்திரமா ஒரு ஆலோசனை பண்ணி சாஸ்திரிகளை ரகசியமா கூப்பிட்டு அவங்க நட்சத்திரத்தை பார்த்த காலத்தை பற்றி எல்லாம் விசாரித்து, இப்போவோ நீங்க போய் பிள்ளையை குறித்து விசாரிங்க, நீங்க பிள்ளையை பார்த்ததுக்கு அப்புறம் நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள்னு சொல்லி அவங்கள பெத்லஹேமுக்கு அனுப்புறார். சாஸ்திரிகளும் பெத்லஹேமுக்கு நேரா போகும்போது அவங்க கிழக்குல பார்த்த அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த வீட்டுக்கு மேல வந்து நிற்கிற வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடியே சென்றது. அவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாய் மரியாளையும் பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பிள்ளையை பணிந்து கொண்டு அவங்களோட பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் பிள்ளைக்கு காணிக்கையாக வைத்தார்கள். சாஸ்திரிகள் மொத்தமா எத்தனை பேர் வந்தாங்கன்னு வேதாகமத்துல சொல்லப்படல. ஆனா அவங்க 3 காணிக்கைகளை படைத்ததால 3 சாஸ்திரிகள் வந்திருப்பாங்கன்னு இன்னும் நிறைய பேர் நம்புறாங்க.
இதுக்கப்புறம் அவங்க ஏரோது கிட்ட திரும்பி போக வேண்டாம்னு அவங்களோட சொப்பனத்திலே தேவன் எச்சரித்ததால அவங்க வேற வழியாய் அவங்களோட தேசத்துக்கு திரும்பி போனாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.